coordinate geometry chapter exercise 7.2 question number 3. So to conduct sports day activities in your rectangular shaped school ground ABCD. So ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து அதோடைய கிரவுண்டோட ஷேப் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ அது வந்து ஏபிசிடின்னு நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ஸோ லைன்ஸ் ஹவ் பீன் ட்ரான் வித் சாக் பவுடர் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர் ஈச். ஸோ ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைனோட டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர் ஈச். ஸோ ஒவ்வொரு லைனும் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி பேரலாக வரைஞ்சிருக்காங்க. ஸோ இங்கே 1 மீட்டர்னு இவங்க மென்ஷன் பண்ணுறது வந்து இந்த பிளேஸில் 1 மீட்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் 100 flower pots have been placed at a distance of 1 meter from each other along AD shown in the figure. ஸோ ஃப்ளவர் பாட் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ளவர் பாட்டும் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக ஹவு மெனி ஃப்ளவர் பாட்ஸ்னால் 100 ஃப்ளவர் பாட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 100 ஃப்ளவர் பாட்ஸ் அப்புறம் வந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ வந்து ஒய் ஆக்சிஸோடைய அந்த இந்த ஏடியோட டிஸ்டன்ஸ் வந்து எப்படி வரும்னா, ரஃபாக சொன்னோம்னா ஏடி வந்து இதோட வேல்யூ வந்து 1 மீட்டருக்கு டிஸ்டன்ஸில் ஒரு ஃப்ளவர் பாட் இருக்குது. ஸோ ஃப்ளவர் பாட் இருக்குன்னா ஸோ டோட்டலாக 100 ஃப்ளவர் பாட்ஸ் வச்சுருக்காங்கன்னா ஸோ டோட்டலாக ஏடியோட லென்த் எவ்வளோ வரும்னா 100 மீட்டர். 100 மீட்டரில் இதோட லென்த் தட் இஸ் ஒய் ஆக்சிஸோட லென்த் வந்து 100 மீட்டர். தட் இஸ் ஏடியோட டிஸ்டன்ஸ் வந்து 100 மீட்டர்ஸ். ஸோ இதோட ஃபினிஷ் ஆயிடுச்சு. தென் நிகரிகா ரன்ஸ் 1/4 the distance AD on the second line. ஸோ செகண்ட் லைனில் நிகரிகான்னு ஒரு கேர்ள் வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ எதுனா செகண்ட் லைன். ஸோ செகண்ட் லைன் வந்து இது. ஸோ திஸ் இஸ் செகண்ட் லைன். ஸோ இங்கே வந்து இப்போ என்னன்னு நான் பண்ணிக்கிறேன். ஸோ எதுனா 1/4 த ஏடியோட டிஸ்டன்ஸில் 1/4 டிஸ்டன்ஸ். ஸோ நிகரிகா என்னன்னு நான் நேம் பண்ணிக்கிறேன். ஸோ இவங்க வந்து எங்கே இருக்காங்கன்னா செகண்ட் லைன், அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் செகண்ட். ஸோ இது எதை மென்ஷன் பண்ண எக்ஸ் ஆக்சிஸ். தென் எவ்வளோ டிஸ்டன்ஸில் க்ரீன் கலர் ஃப்ளாக் வந்து கோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1/4 டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏடி. ஸோ ஏடியோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும். ஸோ 1/4 × 100 த வேல்யூ ஆஃப் ஒய் ஆக்சிஸ். ஸோ இதை வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னா ஒய் ஆக்சிஸ். ஸோ 25. ஸோ 25 இதை ஆன்சர். இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ என்னுடைய கோஆர்டினேட்ஸ் வந்து ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் 2, 25. ஸோ கொஷின்லேருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரீத்னு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரன் பண்ணுறாங்க. 1/4 த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏடி ஆன் த 8th லைன். ஸோ 8th லைன், இந்த 8th லைனில் 1/5 த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏடி. ஸோ நான் பின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். பின்னு ரெப்ரசன்ட் பண்ண 8th லைன். ஸோ 8th லைன் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணோம்னா எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் 1/5 ஆஃப் ஏடி. ஸோ ஏடி லைனில் 1/5 போர்ஷன் நம்ம கவர் பண்ணி அங்கே ஃப்ளாக் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ 1/5 × 100. ஸோ த ஆன்சர் இஸ் 20. ஸோ இதை வந்து எதை மென்ஷன் பண்ணோம்னா ஒய் ஆக்சிஸ். ஸோ பியோட கோஆர்டினேட்ஸ் இஸ் 8 × 20. ஸோ இதுதான் என்னோட பியோட கோஆர்டினேட்ஸ் நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்கே என்னோடது வந்து 2, 25 is the என்னோட கோஆர்டினேட்ஸ். தென் 8, 20 is the பியோட, that is பிரீத்தோட கோஆர்டினேட்ஸ். ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் போத் த ஃபிளாக்ஸ்? ஸோ இந்த ரெண்டு ஃபிளாக்கோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ டு ஃபைண்ட் பிஎன், தட் இஸ் த லைன் பிஎன் உடைய டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ then what they given means if Rashmi has to boast a blue flag exactly halfway. So let's last answer. If Rashmi has to boast a blue flag exactly halfway. So in between halfway la ராஷ்மிங்கிற ஒரு
ஸ்டூடெண்ட் வந்து ஃப்ளாக் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஈக்குவலுங்கிறப்ப இது ரெண்டுடைய டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஸோ ரேஷியோ எப்படி வரும்? 1:1. ஸோ இந்த ரேஷியோவில் தான் வரும். ஸோ அப்போ இதோடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். தட் இஸ் செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கும். ஸோ இதுதான் ஓவரால் இந்த கொஸ்டின்லேருந்து வரக்கூடிய ஹிண்ட். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி அதை வந்து கரெக்டாக நம்ம ப்ரொசீஜர் படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் given values. Given is 100 flowers. There are 100 flowers. 100 flower pots. Pots between A and D at 1 meter distance. Correct? So 1 meter distance each. So அப்போ வந்து AD ஓட வேல்யூ என்ன வரும்? AD is equal to 1 into 100 flower pots. 100 times separation. So 100 flower potsனா இப்போ ஒரு பார்ட்ஸில் வந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அப்போமே 100னா 100 டிவியேஷன் இருக்கு, 100 செப்பரேஷன் இருக்கு. ஸோ அப்போ 1 into 100. ஸோ ஏடியோட வேல்யூ இஸ் 100. ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஸோ தென் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிகரிக்காவுடைய கோஆர்டினேட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம்ல. ஸோ runs 1/4 of the distance AD on second line. ஸோ இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய ஹிண்ட். ஸோ அப்போ என்ன வரும்? எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் என்ன வரும்? என்னுடைய எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் என்ன வரும்? நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் வந்து 2 பிகாஸ் செகண்ட் லைன்றப்ப எக்ஸ் ஆக்சிஸில் 2 வரும். ஸோ 2. தென் ஒய் ஆர்டினேட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது எப்படின்னா 1/4 into 100 equal to 25. ஸோ நான் இதை வந்து n ஆஃப்னு எழுதிக்கிறேன். இட்ஸ் n ஆஃப் 2,25. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நிகரிக்காவோட இதை கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சதை நான் சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்? நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்னொரு கேர்ளுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இன்னொருத்தவங்க யாரு? பிரீத். சிமிலர்லி இந்த சிமிலர்லிங்க சென்டென்ஸ் கண்டிப்பாக எழுதணும். ஸோ நீங்கள் வந்து அந்த சென்டென்ஸ் வந்து அவாய்ட் பண்ண முடியும். பிரீத் runs 1/5 distance AD on 8th line. ஸோ 8th லைனில் இவ்வளோ டிஸ்டன்ஸ். ஸோ என்ன வரும்? பிரீத்தோட கோஆர்டினேட்ஸ் என்ன வரும்? எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் வந்து ஸோ 8ன்னு போட்டிருக்கனால ஸோ 8 is the எக்ஸ் ஆக்சிஸ். தென் ஒய் ஆக்சிஸ் நம்ம எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணோமோ அதே மாதிரி 1/50 into 100. ஸோ ஆன்சர் இஸ் 20. ஸோ பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ 8 into 20. ஸோ பியோட கோஆர்டினேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? டு ஃபைண்ட் டிஸ்டன்ஸ். So now to find distance between between n and p. ஸோ நான் டேரெக்டாக n and p அதாவது ஸோ லைன் செக்மெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ n p. ஸோ இதோடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம் நம்ம என்ன பண்ணணும்? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ இதை டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதணும்னா யூஸிங் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா np is equal to square root of x2 squared minus x1 squared plus y2 squared minus y1 squared. ஸோ இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்னோட நெக்ஸ்ட் வந்து 2,25. தென் பியோடது வந்து 8,20. ஸோ x1 x2 then here y1 y2.
ஸோ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 ஓட வேல்யூ 25 மைனஸ் x1 ஓட வேல்யூ சாரி here x1 y1 here x2 y2 தப்பா பண்ணிட்டேன். ஸோ இதுதான் கோஆர்டினேட். ஸோ x2 ஓட வேல்யூ வந்து x2 ஓட வேல்யூ so x1 y1 here x2 y2 so x2 ஓட வேல்யூ was 8 minus 2 square plus y2 ஓட வேல்யூ 20 minus 25 the whole square. So square root of so here என்ன வரும்னா 6 square plus here minus 5 squared வரும். So minus value square பண்ணும்போது plus value ஆயிரும். So 36 plus 25 so the answer என்ன வரும் இங்கே உங்களுக்கு 61 so NP ஓட distance வந்து 61 so the length of NP is 61 meters. So 61 meters கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸோ கொஸ்டின்ல வந்து நமக்கு வந்து இது கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் Rashmi has to post a black flag exactly half midway so the line segment join the two flags is so அப்போ லைன் செக்மெண்ட்ல வந்து ரேஷ்மி வந்து அவளுடைய flag வந்து போஸ்ட் பண்றது வந்து midway எக்ஸாக்ட்ல ஈக்குவல் half வேல போஸ்ட் பண்ற ஸோ என் பில ரேஷ்மி வந்து போஸ்ட் பண்றது ஹியர் ஸோ இவள் இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸ் பிகாஸ் இது half வேன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. half way மீன்ஸ் மிட் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ அப்போ அவள் ரேஷியோ என்ன வருமா இதுவும் இது அதர் டேஸ் இது 10னா இதுவும் 10 ஸோ அந்த மாதிரி ரேஷியோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அப்போ என்ன வரும் ரேஷியோ வந்து 1 ஸோ 1:1ங்கிறது ரேஷியோ. ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் x,y ஆர் ஆஃப் x,y கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து செக்ஷன் ஃபார்முலா யூசிங் செக்ஷன் ஃபார்முலா வச்சு தான் நம்ம இப்போ வந்து ஏதோ செக்ஷன் பிரிச்சிருக்கோம் செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் அதோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ செக்ஷன் ஃபார்முலா வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸில் இருக்கும். இஃப் ரேஷியோ வந்து 1:1 ரேஷியோ வந்ததுன்னா ஃபார்முலா எப்படி வரும்னா இப்போ ஆர் ஆஃப் x,y இஸ் ஈக்குவல் டு எப்படி வரும்னா x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. இதுதான் ஃபார்முலா. ஸோ n of 2,25 here p is equal to 8,20. So x1 y1 x2 y2 ஸோ m1 m2 தேவையில்லை பிகாஸ் இந்த ரேஷியோ இருக்கும்போது ஃபார்முலா அப்படி தான் இருக்கும். ஸோ டேரெக்டாக நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ 2 plus 8 divided by 2, 25 plus 20 divided by 2. ஸோ என்ன ஆன்சர் வரும் இங்கே 10 divided by 2, here 45 divided by 2ன்னு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே ஆன்சர் ஃபைனலாக என்ன கிடைக்கும் எக்ஸோட வேல்யூ 5, here 22.5. ஸோ இதை பண்ணிங்கன்னா 2 2s are 4 again 2 2s are 4 ரிமைனிங் 1 இருக்கும். ஸோ 0.0 பண்ணால் 5. ஸோ r of x,y is equal to 5, 22.5. ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல therefore இந்த சென்டென்ஸ் நீங்கள் எழுதணும் Rashmi would post her flag in the 5th line. 5th line because எப்படி 5th line x axis 5th வருது. ஸோ 5th line at 22.5 meter distanceல. ஸோ y axis 22.5 ஸோ 22.5. ஸோ இதுதான் இந்த எக்ஸாம்பிளுடைய இந்த எக்ஸசைஸ் கொஸ்டினுடைய ஆன்சர். தேங்க்யூ.